அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் இன்பொருளும் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, குறள் எண் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று. புகழுக்குரிய செயல் செய்பவரும் கடவுளின் உண்மை பொருளை உணர்ந்து செய்தால் அறியாமையின் விளைவாகச் செய்யும் அந்த நல்ல செயல் மற்றும் தீய செயல் இரண்டின் வினைப்பயனும் அவருக்கு கிட்டாது. For those who does the acts which would produce fame, if he does that after understanding the truthfulness of the Almighty, he will not have any after effects for those acts which were done out of ignorance. என் துழிப்பா, புகழ்வரும் செயல் செய்வோரும் பரம் பொருளின் மெய்யை உணர்ந்தால் அறியாமையால் செய்த எச்செயலின் பலனும் வந்தடையா. புகழ் வரும் செயல் செய்வோரும் பரம்பொருளின் மெய்மையை உணர்ந்தால் அறியாமையால் செய்த எச்செயலின் பலனும் வந்தடையா. இதற்கு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் கூறியுள்ள உரை, இறை என்பது ஒரு கருத்துரு. அது மனமயக்கத்தால் விளையும் நன்மை தீமை என்ற இரு வினைகளையும் கடந்தது என்று கருதப்படுவது. அதன் பொருள் புரிந்து தெளிவு பெற்றவர்கள் விருப்புக்கும் வெறுப்புக்கும் ஆளாக மாட்டார்கள் அப்படிங்கிறார். இந்த உரை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது சற்று கடினம் தான் எனக்கு தோணுச்சு, இந்த குறளுடைய உரை. ஆனா அதற்கு 2 பாடல்கள் மூலமாக ஆரம்பத்திலேயே தொடக்கத்திலேயே ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அப்புறம் இந்த குறளுக்கு என்னுடைய பொருள் என்னன்னு சொல்றேன். எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போலே ஓடிக்கொண்டு இரு, எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே என்ற வாலியின் பாடல். இதனுடைய பொருள் என்னன்னா, இதைத்தான் ஏஆர் ரஹ்மான ஒரு ஆஸ்கர் விருது கிடைச்சப்போ எடுத்து சொன்னார், எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு. அப்போ இதனுடைய பொருள், நீ பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இரு, உன் வேலையை செஞ்சுக்கிட்டே இரு. நீ அதிகமா வேர்வை செஞ்சு உழைச்ச அப்படின்னா, அது வயக்காட்டில் உழைப்பது மட்டுமல்ல, நீ எந்த தொழில் செஞ்சாலும், பேசினாலும் தொண்டை தண்ணி வத்த பேசினா, எழுதினாலும் கைவிரல் வடிக்க எழுதினா, நீ அறுவை சிகிச்சை செய்தாலும் அதில் உன் முழு கவனம் செலுத்தி அதை வெற்றிகரமாக ஆக்கினா, அதற்காக நீ உழைத்தாய் என்றால், இப்படி எல்லா உழைப்பிற்கும் பின்னால் வேர்வை வரும். அந்த வேர்வை உன் வெற்றிக்கு வேர் வைக்கும். உன் வெற்றியை சிறப்பாக கொண்டு செல்வதற்கு அடித்தளம் இந்த வேர்வை, உன்னுடைய உழைப்பு அமைக்கும். அதனால் உழைப்பு தான் மிகச் சிறந்தது. இந்த உழைப்பின் பலன் என்ன அப்படிங்கறத கடவுள்கிட்ட விட்டுட்டு நீ பாட்டு ஓடிக்கிட்டே இரு. அப்படி உனக்கு பேர் வந்தால், உனக்கு வெற்றி வந்தால், உள்ளத்தில் உன் பெயரை இந்த ஊர் வைத்து போற்றும் அப்படிங்கறதா வாலி எழுதின இந்த பாடலுக்கான பொருள். இதற்கு இன்னொரு பாடலும் கண்ணதாசன் அற்புதமா எழுதியிருக்கார். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய், மக்களும் நானே மன்னனும் நானே மரம் செடி கொடிகளும் நானே, சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன், புண்ணியம் இதுவென்றால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே என்று கர்ணன் என்ற படத்தில் இந்த பாடலையும், உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது இந்த பாடலையும் கேட்கும் பொழுது என் கண்களில் நீர் வடியாமல் ஒரு நாளும் இருந்ததில்லை. அவ்வளவு ஒரு உருக்கமான பாடலை கண்ணதாசன் கொடுத்திருப்பார். திருஆள கோவிந்தராஜன் குரல்ல அப்படி இருக்கும். இந்த பாடலினுடைய பொருள் தாங்க இந்த குறள். நீ பாட்டுக்கும் வேலையை செய், அதுல உனக்கு நன்மை கிடைக்குதா தீமை கிடைக்குதா எதையும் நீ கவனிக்காத. நீ ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ அந்த வேலையை செய்யலாம். அதுல உனக்கு நீ எதிர்பார்த்த நல்ல பலனும் கிடைக்கலாம், எதிர்பார்க்காம நல்ல பலனும் கிடைக்கலாம், எதிர்பார்க்காத கெட்ட பலனும் கிடைக்கலாம். இது எதையும் நீ மனசுல கொண்டு போகாம உன் வேலையை நீ செஞ்சுக்கிட்டே இரு. இதுக்கெல்லாம் மூல காரணம் யார்? ஒருவன், மேலிருந்து நம்மை ஆட்டி வைப்பவன், அவன் தான் மூல காரணம் அப்படின்னு எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இரு. உனக்கு அறிந்தோ அறியாமலோ கிடைக்கக்கூடிய நல்வினை தீவினை இதனுடைய பயன் எதுவுமே உன்னை சேராது, எல்லாம் அவனை சேரும். அப்படி நீ வேலை செய்ய அப்படின்னு ஐயன் அந்த குரல்ல சொல்றாரு. இதற்கு நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, அப்போ இது இறைவன் மேல பாரத்தை போட்டு செய்யன்னு சொல்றாங்கல்ல, அப்ப இதுல எங்க போய் ஒரு அறிவு வணக்கம் வருது?
இது கடவுள் வாழ்த்தானே அப்படின்னு நினைப்போம். அந்த இறைவன் மேல பாரத்தை போட்டு செய்யற மாதிரி சில பேர் அவர்களுடைய தலைவர்கள் மேல பாரத்தை போட்டு செய்வாங்க. அந்த தலைவர்களை இறைவனுக்கு ஒப்பாக வச்சு செய்வாங்க. ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு நாட்டினுடைய தலைவராக இருக்கலாம். அவர் நமக்கு ஒரு வழிகாட்டுறாருன்னா இதுக்கு நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம், எல்லாமே அவர் மேல பாரத்தை போட்டு நம்ம செய்வோம் அப்படின்னு செய்வாங்க. அப்படியும் எடுத்துக்கலாம். அதைத்தான் இந்த குறள் சொல்லுது. குறள் மீண்டும், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினே திரளையா, வழியை கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணவாளையம் நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.